ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 7777 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. 7777 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த ரொம்ப கஷ்டன்றது இந்த கஷ்டம்லாம் வேற யாருக்குமே வரவே கூடாது அப்படின்ற ஒரு ரொம்ப டவுன் டைமு. அது ஒரு சில மாதங்களோட கஷ்டம் கிடையாது, வருஷங்களோட கஷ்டம். அதில் இருந்து மீண்டு அவங்களோட பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு அவங்க ஒரு ரொம்ப பெரிய லெவலில் ஒரு செலிப்ரிட்டியாக, ஒரு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு லெவலில் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ரொம்ப சூப்பர் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி, ஒரு ரொம்ப சூப்பரான பொசிஷனுக்கு போகிற மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் 7777 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி எங்கேயாவது பார்க்குறீங்க 7777 அப்படின்னா இதோட மீனிங் இதுதான். நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆக போகிறீங்க. அந்த நீங்கள் எவ்வளோ கவலைப்பட்டு கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் திருப்பி உங்களோட மைண்டில் நினச்சிங்கன்னா கூட அது உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. அதெல்லாம் சாதாரணமாக நினச்சி விட்டு போயிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பெஸ்ட் பொசிஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்றது தான் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங். ஸோ கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தோட மெசேஜாக இருக்கும். நீங்கள் எந்த எனர்ஜியை வேண்டி கேட்குறீங்களோ அந்த எனர்ஜியோட ப்ராப்பரான கனெக்ஷன் ஏற்படும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஓகே நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களோட ஃபேமிலி விஷயத்தில் நல்ல ஒரு ஹீலிங் நடக்கும். இந்த டைம் பீரியடில் உங்களோட ஹார்ட் சக்ரா கிளியராக இருக்கும், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ஹீலிங் ஒர்க்கில் இருக்கீங்க. ஹீலிங் ஒர்க்னால் நீங்கள் ஒரு ஹீலராக இருக்கலாம், நீங்கள் ஒரு செல்ஃப் ஹீலிங் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெட்டரான சேஞ்சஸ் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கவுன்சிலிங் பண்ணுறீங்க, யாருக்காவது அவங்களோட மனசு ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் இப்போ பேரண்ட்ஸில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு மதராக இருப்பீங்க, பெஸ்ட்டு டீச்சராக இருப்பீங்க. இப்போ நீங்கள் டாக்டராக இருக்கீங்கன்னா உங்ககிட்ட வர எல்லாருக்கும் ஹீலிங் நடக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இவங்கக்கிட்ட போனால் நமக்கு சரியாயிடும், இவங்கக்கிட்ட கேட்டால் நமக்கு தெளிவான முடிவு கொடுப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டோ இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ எதுவாக இருந்தாலும் உங்களால் கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுவே ஏஞ்சல்ஸ் உங்களை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஸோ அதுக்கே நீங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே, நீங்கள் உங்களோட வார்த்தைகளும் உங்களோட எண்ணங்களும் இந்த வாரம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போது. பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோனாக இருந்தாலும் சரி, உங்களோட லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கேலரி எல்லாம் பாருங்கள். பழைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்ற ஏதாவது சில தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஃபோட்டோஸோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனையும் க்ளீனாக வச்சுக்கோங்க, லேப்டாப்பை க்ளீனாக வச்சுக்கோங்க, உங்களோட வீட்டை ரொம்ப க்ளீன் வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டில் தேவையில்லாத ஆல்ரெடி உடஞ்ச பொருட்களை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை தூக்கி போட்டுருங்க. அது திருப்பி வைக்கலாம், சரி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ்டான ஸ்லீப் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். நல்ல ரெஸ்ட்ஃபுல்லான டைமில் இருப்பீங்க. ஏன்னா மனசு அமைதியாக இருக்கும். நீங்கள் உங்களை பார்க்குறவங்க உங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டர் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி நீங்கள் கேட்கறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னா அவங்க
அந்த டைமில் அவங்கனால ஒரு உதவி பண்ண முடியலனா கூட யார் த்ரூவாக வேற யாரையாவது கனெக்ட் பண்ணி அந்த உதவியை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப வரவேற்கப்படுவீங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும். அதுக்குண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுதான் நம்பர் 1 நினைச்சு உங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். உங்களோட உறவுகள் கூட ரொம்ப நல்லா பிஸியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும், போரிங்காக இருக்காது. இந்த வாரம் ஏதாவது ஒன்று வெளியே போகணும், அது பண்ணணும், அந்த விசேஷத்துக்கு போகணும், இந்த கடைக்கு போய் இது வாங்கணும், ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் கூட இருக்கவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக பிஸியாக ஓடிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு பிஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த பிஸியான லைஃப்பில் உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே நல்ல பாண்டிங் வந்து இன்டைரக்டாக ரொம்ப சூப்பராக உருவாகிறதுக்கு உண்டான தன்மை இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்களோட வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் அது இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷோட பிக்சர் வந்து உங்களோட வால்பேப்பரில் வச்சுக்கிறது, ஃபிஷ்ஷோட எனர்ஜி அடிக்கடி வந்து நீங்கள் பார்க்கறது, நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல ஒரு ஃபிஷ் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் போகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நீங்கள் சாதிப்பீங்க. உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை அறவே நகர்த்தி விட்டுரும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு இந்த வாரம் ஹோல் வாரமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. உங்களோட ரூட் சக்கரா சூப்பராக இருக்குது. ரூட் சக்கரா நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தது இப்போல்லாம் வந்து பணத்தை எடுக்கக்கூடிய டைமாக இருக்கும், அறுவடை பண்ணக்கூடிய டைமாக இருக்கும், பணம் வரத்துக்கு உண்டான சான்சஸ்லாம் உருவாகக்கூடியது இந்த வாரம் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த பணமெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணுவீங்க. அதாவது இந்த தேவையில்லாத செலவு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்க வந்து ஒரு பெஸ்ட் பர்சனா இருப்பீங்க. உங்களோட வீட்டையும் உங்களோட பிசினஸையும் உங்களோட பண விஷயங்கள் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட்டிங்லாம் போடுறதெல்லாம் பர்ஃபெக்டா உங்களால பண்ண முடியும். அது உங்களோட வரக்கூடிய உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. நீங்கள் லேண்டு வாங்கணும்னு விருப்பப்பட்டு அதை பற்றின டாக் போயிட்டுருக்கு அப்படின்னா அது வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு தோட்டம் வாங்குறது, நல்ல க்ரீனிஷான லேண்டு வாங்குறது, நல்ல செழிப்பாக இருக்கிற லேண்டு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க, ஆர்கானிக் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கீங்க, இல்லை பழம் காய்கறிகள் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான டைம் பீரியடா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நல்லா அப்படியே கூடவே இருக்காங்க. இந்த ஏஞ்சல்ஸ் கூட இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு திடீர்னு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஹெல்ப், உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எப்படி சொல்றது, இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, உங்ககிட்ட வந்து பொருள்லாம் வாங்கிட்டீங்க, பேக் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, தூக்கிட்டு வர முடியல அப்படின்ற பட்சத்தில் யாரோ ஒருத்தர், யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து ஒரு கவர் கொடுத்து இந்த கவர்ல எல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கடைக்காரங்க இல்லை, வேற யாரோ ஒருத்தவங்க. ஸோ அது வந்து திடீர்னு ஒரு கிடைக்கிற ஹெல்ப், ஒரு குட்டி ஹெல்ப், ஆனால் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி நிறைய நடக்கும். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க ரொம்ப கிஃப்டடா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து
இந்த வாரம் எப்படி இருக்குன்னா மேஜிக் நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த மேஜிக்கே நீங்க தான் மேஜிக்கே. நீங்க தான் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களும் உங்களை சுத்தி சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கனால தான் ஏஞ்சல்ஸ் அப்படியே சுத்தி சுத்தி உங்ககிட்ட இருக்காங்க. நீங்க வந்து இன்னும் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெட் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களோட வீட்டில் டாகு, கேட்டு இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் இல்லை குழந்தைங்க அப்படின்னா, உங்ககிட்ட இப்போ தெரியாத ஒரு குழந்தையா கூட இருக்கும். நீங்கள் போயிட்டு இருக்கப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறது, உங்ககிட்ட வந்து பாய் பாய் சொல்கிறது, ஸ்மைல் பண்ணுறது, இதெல்லாம் உங்ககிட்ட அந்த ஈர்ப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரம். ஸோ இந்த ஈர்ப்பை வந்து ரொம்ப பாசிட்டிவ் வேல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களோட வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க உங்கள் கூட. உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்களோட ஒரு பர்சனோட இந்த வைப்ரேஷன் வந்து அவங்க எல்லாத்தையுமே மனசு சாந்தப்படுத்தும். அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு. இதுதான் நம்பர் 2 நினைச்சேன் உங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து பயங்கர சேஃபர் சைடில் இருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. கண்ணு படுறது, திருஷ்டி படுறது, இதில் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் வந்து சில நேரங்களில் உங்களுக்கு பயம்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு பயம் பண்ணுற மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கலாம். பட் அந்த பயத்தில் இருந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். எதுவும் வந்து உங்களுக்கு தப்பாக நடக்க போகிறதே கிடையாது. அதே மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அமையும். அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, சிலர் வந்து ரொம்ப அவங்க தான் வந்து பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும், இவங்க கூட எப்போ பார்த்தாலும் டென்ஷன் தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அவங்க பேசலைன்னா விட்டுருங்க, அதை பற்றி நீங்கள் டென்ஷனே ஆகிக்க வேண்டாம். அதே மாதிரி பயம் வந்து இந்த வாரம் நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பிஸ்னஸ், உங்களோட பண வரவுக்கு உண்டான நீங்கள் வேலைகள் பார்க்குறீங்கல்ல, அதாவது உங்களோட ஒர்க்கு, ஜாபாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இதில் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை அச்சீவ் பண்ணிக்குவீங்க. அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து இன்னும் ரொம்ப லக்கோடு சேர்ந்து, எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதில் இன்னும் பெட்டராக அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த லக்கு, அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வாரம். நீங்கள் படுத்துக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்களோட பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட தூக்கம் ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அந்த பிளான்ஸ் வந்து டிலே ஆகாது. நீங்கள் இமீடியட்டாக போயிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்படும்.
உங்களுக்கு வந்து இந்த வாரம் நீங்கள் லோட்டஸ் வந்து அதிகம் உங்களோட கண்ணில் படலாம். லோட்டஸ் வந்து உங்களோட நீங்கள் போகிற பக்கம், நீங்கள் இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிக்சரில் அந்த மாதிரி. ஏன்னா லோட்டஸோட எனர்ஜி வந்து லக்ஷ்மியோட எனர்ஜி. ஸோ உங்களோட வீட்டில் அந்த பண வரவு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பண வரவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதோட சிக்னல்ஸ் சைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து தாமரை மலர் வந்து அடிக்கடி உங்களோட கண்ணில் படுறதுக்கான அமைப்பு இந்த வாரம் சூப்பராக இருக்குது. அப்படி நீங்கள் தாமரையை பார்த்தீங்கன்னாலே நினச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல பண வரவு இருக்குது, வீட்டில் நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட வீட்டில் இருக்க பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கக்கூடிய எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வந்து உங்களோட கையில் இருக்குது. ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.